தேர்தலுக்கு முன்பான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்கு 9335 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கல்வித்துறைக்கு அதிகபட்சமாக 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. காலை உணவு திட்டம் நகர பகுதிகளுக்கும் விரிவாக்கம். 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க முடிவு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்க நடவடிக்கை. பெண்கள் பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் பத்திரப்பதிவில் சலுகை. பட்ஜெட்டில் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு 21,906 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசிகள். ஓசூர் விருதுநகரில் டைடல் பூங்காக்கள், மதுரை கடலூரில் காலனி தொழிற்சாலைகள், 9 இடங்களில் தொழிற்பேட்டைகள். 10 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 2,5 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க நடவடிக்கை. அரசு துறைகளில் 40,000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணப்பலன் பெறும் சலுகை மீண்டும் கொண்டுவரப்படும் என அறிவிப்பு. பட்ஜெட்டில் மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் 17 முக்கிய திட்டங்கள் அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் நாவாய் அருங்காட்சியகம், நெல்லையில் கலைஞர் நூலகம், தூத்துக்குடியில் கூட்டு குடிநீர் திட்டம். தமிழ்நாடு பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு செல்வ பெருந்தகை, திருமாவளவன், சண்முகம், முத்தரசன் உள்ளிட்டோர் வரவேற்பு. தமிழ்நாட்டின் பன்முக வளர்ச்சியை உறுதி செய்யும் பட்ஜெட் என வைகோ கருத்து. தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெட்ரோல் டீசலுக்கான விலை குறைக்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை ஆகிய முதன்மை துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு குறைவு என ராமதாஸ் விமர்சனம். உள்ளூர் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் திட்டங்களுக்கு பொதுமக்கள் வரவேற்பு. மகளிர் உரிமை திட்டம், பத்திரப்பதிவு சலுகை போன்ற திட்டங்களுக்காக முதலமைச்சருக்கு பெண்கள் நன்றி. சிறையில் வாடும் மீனவர்களின் குடும்பத்திற்கு கூடுதல் உதவித்தொகை அறிவிப்புக்கு மீனவர்கள் வரவேற்பு. விசைத்தறிகளை நவீனப்படுத்த 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததற்கு விசைத்தறியாளர்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல். காலை 9:30 மணிக்கு உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. தன் மீதான அதிமுகவின் நம்பிக்கையில்லா தீர்மானம் திங்களன்று விவாதிக்கப்படும் எனவும் தகவல். கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் புறநகர் ரயில்கள் ரத்து. சென்ட்ரல், மீஞ்சூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தண்டையார்பேட்டையில் வீடியோ கால் மூலம் கட்சியினரிடம் நேர்காணல் நடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர். சட்டமன்ற தேர்தல் பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தல்.
தமிழ்நாடு பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை என ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. வரும் 23ஆம் தேதி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு. குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. கடலூர் அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி தாறுமாறாக ஓடி விபத்து. 12 மணி நேர போராட்டத்திற்கு பின் லாரி அகற்றம். புதுக்கோட்டை அருகே பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளை விரட்டி விரட்டி கடித்த கதண்டு வண்டுகள். சிறுவர்கள் உள்ளிட்ட 14 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. நெல்லை அருகே அரசு பள்ளியில் சேர்ந்த குழந்தைகளுக்கு உற்சாக வரவேற்பு. குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து மகுடம் சூட்டி ஆசிரியர்கள் உற்சாகம். மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. 18ஆம் படி ஏறியவுடன் ஐயப்பனை நேரடியாக தரிசனம் செய்ய முடிவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி. தங்க கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள நடிகை ரன்யா ராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐயின் விசாரணை தீவிரமடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.